அந்த ஒரு வண்டு வந்து உட்கார்ந்துட்டு தங்க போட்ட அந்த மாதிரி கோமலம். நீ இப்போ தபஸ் பண்றது ஒரு பட்சியே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். எப்படி நீ தங்க போற? ஸோ அந்த ரெண்டு டிஃபரன்ஸ்ல பார்வதியோட மென்மைத்தன்மை சொல்லப்படுகிறது. அப்புறம் அவ படுக்கையில புரண்டு படுத்தா கூட அவர் தலையிலிருந்து விழுந்தக்கூடிய புஷ்பங்கள் அந்த பெட்ல இருந்தால் கூட அவ பார்வதி கஷ்டப்பட்டான். ஸோ அப்படி அது பார்வதியோட கோமலத்துவமா இன்னொரு தடவை காமிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கட்டோர தபஸ்க்கு எப்படி பண்றான்னா, தலையில மாலைகளை புரிஞ்சுட்டு மகோதியா. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இது எல்லாம் அந்த மாதா மேனகா சொல்ற மாதிரி வருது இல்ல மகோதியா? அது எப்படி இந்த இடத்துல எம்பசிஸ் அவளுடைய உடம்பு மிருதுவான தன்மையாக இருந்தது அப்படிங்கறத காளிதாசர் வர்ணிக்கிறார். அந்த சென்ஸ்ல தான் எழுதணும். அதுக்கப்புறம் கதம் சா இது கதம் சா கடோர தபசி சஜ்ஜா ஜாதா எப்படி தயார் பண்ணிண்டா. ஒண்ணு மாலைகளை விடுத்து, அப்புறம் அந்த உதட்டுல சாயம் பூத்துறதலை விடுத்தா. நெக்ஸ்ட் நார்மல் ட்ரெஸ் எடுத்துட்டு மர உரியினால அந்த ஆடைகளை அணிந்தால். ஜடாமுடி தரித்தாள். இதான் அவளை. அப்புறம் வந்து பர்ணசாலை அமைத்து அதுல இருந்தா. இவ்வளவு வரைக்கும் அதுக்கு எழுதினா போதும் இல்லையா மகோதியா? அப்புறம் அடுத்ததுக்கு வந்து கடோர தபஸுக்கு வந்து அவ சூரிய கிரகணத்தையே சந்திர கிரகணத்தையே இது பண்ணது, மழையில தண்ணி வாயில விழுந்தது, அப்புறம் சருக பஞ்சாக்னிக்கு நடுவுல இருந்தது. அது மட்டும் அந்த கடோர தபஸுக்கு எழுதினா போதும். அப்ப வந்து நம்ம 10 லைன்லாம் இதுல ரொம்ப வரமாட்டேங்குது இல்ல மகோதியா? ஒரு 6-7 லைன் தான் வராது. 6-7 லைன் தான் வரும். அவ்வளவுதான் வரும். ஓகே மகோதியா, இல்ல மத்த பழக்கங்களை விட்டது எல்லாம் சொல்லணும். அது தபஸுக்கு தானே மகோதியா? ஆமா, கடோர தபஸுக்கு நிறைய வருது மகோதியா. கடோர தபஸுக்கு நிறைய வருது. இந்த ரெண்டாவது கேள்வி முதல் கேள்விக்கெல்லாம் 6-7 லைன் தான் வருது மகோதியா. அதுக்கு மேல நம்ம என்ன ஆட் பண்றது? இல்ல கோமளமான சரீரத்தை எப்படி பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல எது விட்டாங்க, அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல அவர் இது பண்ண வியாக்கரணம் பார்த்துடலாம். ஏகாதசோ அத்தியாயா. ஸோ அந்த நான் அப்படியேதான் படிக்க போறேன். அதுல நிறையது அவர் நிறைய எழுதியிருந்தா கூட அவர் எழுத சில இடத்துல மீனிங் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. ஐ மீன் ரியலா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எப்படி அந்த மாதிரி சுருக்க முடியுமோ அப்படி சுருக்கி நமக்கு புரியுற மாதிரி புரிஞ்சப்புறம் நம்ம எப்படி வேணும் பண்ணிக்கலாம். गतवर्गे उत्सर्ग अपवाद व्यवस्था इत्यस्मिन् विषये किञ्चित् ज्ञानम् अस्माभिः प्राप्तम्. நாம வந்து இந்த உற்சர்க அப்பவாத, இது ஜெனரல் ரூல், இது அப்பவாதம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கத்துண்டோம். அப்புறம் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றாரு. குணசந்தேகே அப்பவாதா விருத்தி சந்தி பவதி. கிளியர். ஆத்குணஹ இத்யஸ்ய அப்பவாதः விருத்தி ரேச்சி. ஆத்குணஹ 6-187, விருத்தி ரேச்சி அது வந்து 6-1-80-83. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பவாதம் விருத்தி சந்திங்கிறது குணசந்தியோட அப்பவாதம். 2 புனக விருத்தி ரேச்சி இத்தியஸ்ய அப்பவாதா. அந்த விருத்தி ரேச்சிங்கிற அந்த இதுக்கு சூத்திரத்துக்கு அப்பவாதம் ஏங்கி பரரூபம்
6194. அதாவது இது ஜஸ்ட் உதாரணம் சொன்னா புரியும். அதாவது பிர அப்படிங்கிற இதுல பிர பிளஸ் ஈஜத்தேன்னு வந்தா அது பிரேஜத்தே அப்படியே தான் வருது. ஸோ இதுதான் அதுல வரக்கூடிய இது. உப பிளஸ் ஓஷதி உபோஷதி அப்படின்னு தான் வரும். ஆ பிளஸ் ஓ அவுன்னு வராது. உப்ப ஓஷதி உபோஷத்தின்னு தான் வரும். ஜஸ்ட் இதுதான் அந்த ஏங்கி பரரூபம்ங்கிறது. அதாவது ஆவர்ண அந்த உபசர்கா, ஆவர்ணத்தில் முடியக்கூடிய உபசர்க்கம். பிர அப்படிங்கிற உபசர்க்கம் நமக்கு தெரியும். இப்பு இரு இந்த மாதிரி ஆவர்ண அந்த உபசர்க அது வந்து ஏகாராதி ஆர் ஓகாராதி தாத்து ஃபார்ம் வந்தா இந்த 2 லெட்டருமே ஒரு பரரூபத்துல, இந்த 2 லெட்டருக்கும் சேர்த்து ஒரே ரூபம் சேர்ந்து பரரூபம். அதுதான் அந்த பிர பிளஸ் ஏஜத்தே பிரேஜத்தே அப்படின்னு தான் எழுதுவோம். பிரைஜத்தேன்னு எழுத மாட்டோம். அதே மாதிரி உப பிளஸ் ஓஷதி உபோஷதி அப்படின்னு தான் எழுதுவோம். இது வந்து பிருத்திரேச்சிக்கு வரக்கூடிய ஒரு அபவாதம், ஏங்கி பரரூபம். நெக்ஸ்ட் இந்த ஏங்கி பரரூபத்துக்கு இன்னொரு அபவாதம் இருக்கு. அது என்னன்னா புனः ஏங்கி பரரூபம் இத்யஸ்ய अपवादः वृद्धिः ஏதேதத்யூத்சு இதி. இந்த ஊட்சுங்கிறதெல்லாம் அந்த சூக்கு இது போடல சரியா, உட்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதி ஏத்தி. அப்புறம் இது என்னன்னா இந்த அப்படிங்கிற ஏச்சி ஏத்தி ஏதத்தி ஊட்சு. ஊட்சுங்கிறது ஒரு வார்த்தை. ஸோ இந்த ஏச்சி ஏத்தி ஏதத்திங்கிற தாத்துக்கள் வந்தால் அது விருத்தி அடையும். பிரஷ்ட ஊஹா, இந்த ஊட்சுங்கிறது இந்த ஊ அது வந்தால் அது வந்து பிரஷ்டௌஹா அப்படின்னு ஆகும். அதே மாதிரி தித்யௌஹி அப்படின்னு ஆகும். ஆக்சுவலி தித்ய பிளஸ் ஊஹி. ஸோ இதுதான் அந்த அபவாதம். ஸோ ஃபர்ஸ்ட் குணசந்திக்கு விருத்தி சந்தி அபவாதம், விருத்திரேச்சிக்கு ஏங்கி பரரூபம் அது ஒரு அபவாதம், ஏங்கி பரரூபத்துக்கு ஏத்தியது அது ஒரு அபவாதம். எண் சந்தேகே ஈகோ எனச்சி அபவாதः சவர்ண தீர்க்க சந்தி அகஹ சவர்ணே தீர்க்கः. நமக்கு தெரியும் எண் சந்தின்னா இ அதன இ ஆகும், ஊ இவ் ஆகும். ஆனா நம்ம வந்து நம்ம எண் சந்தி படிக்கும்போது இ எழுதிட்டு நெக்ஸ்ட் விஹாயன்னு போட்டிருக்கோம். ஸோ அதே வர்ணம் இல்லாமல், ஸோ இப்போ அதே வர்ணம் வந்தா சவர்ண தீர்க்க சந்தி வரும். ஈவன் தோ திஸ் இன்க்ளூட் இன் ஈகோ எனர்ஜி, சவர்ண தீர்க்க சந்திக்கிறது அதுக்கு அபவாதம். ஸோ இந்த அபவாதத்தை எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டே வராரு. குணசந்தேகே ஆத்குணः अपवादः सवर्ण दीर्घ संधि अकः सवर्णे दीर्घः. எண் சந்தியிலையும் அதேதான், சவர்ண தீர்க்க சந்தி வந்து அப்பவாதம். அதே மாதிரி குணசந்தியிலையும் இந்த சவர்ண தீர்க்க சந்தி அப்பவாதம். எப்படின்னா அ பிளஸ் இ அ பிளஸ் ஊன்னு நம்ம குணசந்தியில் படிப்போம். இந்த இடத்துல ஆனு வந்தால் ஸோ அதுக்கு இந்த சவர்ண தீர்க்க சந்தி அப்போ போயிடும். அ பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ஆனு. அதனால குணசந்திக்கும்
சவர்ண தீர்க்க சந்தி அது வந்து அப்பவாதம். ஸோ இதை வந்து இந்த இதுவரை படிச்ச அப்பவாதத்தை ஒரு கிராஃப் போட்டு காமிச்சிருக்காரு. உத்சர்கா ஜெனரல் ரூல் a plus h is equal to குணஹா. அப்புறம் அதுக்கு குணசி அப்பவாதா 1 a plus ag விருத்திஹி. இதுக்கு இன்னொரு அப்பவாதம் இப்ப நம்ம படிச்சதெல்லாம் வருது. விருத்தே அப்பவாதா ஆகாராந்தः உபசர்க யஜ்ஞாதிஹி. இந்த இது பாத்துக்கணும்னா இந்த அப்பவாதம் வந்து உபசர்க்கத்துல. சோ அதுக்கு அதே மாதிரி தாத்து ஏங்கி அந்த இதுல வரக்கூடிய ஏதி இந்த கம்முங்கிற வரக்கூடிய அந்த அர்த்தத்துல வரக்கூடிய தாத்துகளுக்கு. நெக்ஸ்ட் பரரூபஸ்ய அப்பவாதம் விருத்திஹி ஏத்தியங்கட்சு. ஸோ இந்த மாதிரி இந்த மேல சொன்னதை ஒரே கிராஃப்ல போட்டு காமிச்சிட்டாரு. ஸோ அட் ஏ டைம் பார்த்தோம்னா புரியும். இப்போ விசிஷ்ட பிரயோகா, விசிஷ்டமான சில சிறப்பு பிரயோகங்கள். பிரயோகங்கள்னா உபயோகங்கள் எப்படி நாம் சொல்லிக்கலாம். விசிஷ்ட பிரயோகானாம் சித்தயர்த்தம் அத்திர சித்தாந்த கௌமுத்யாம் கானிச்சன வார்த்திகானி பாட்டயந்தே. அதாவது சில விசிஷ்ட பிரயோகங்களை நமக்கு சொல்லுவதற்காக வார்த்திகரோட சில வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், கற்பிக்கப்படுகிறது. தானி ஏதாதிர்சானி அவை இம்மாதிரி. அக்ஷாதூஹின் யாம் உபசஞ்ஞானம், அதாவது அக்ஷ சப்தாத் ஊஹினி சப்தே பரே. அக்ஷ சப்தம் வந்து ஊஹினி சப்தத்துக்கு பிறகு முன்னாடி வரும்போது பூர்வ பிரயோகு குணைக்காதேசம் பாதித்வா குணசந்தி ஆகாமல் அனேன வார்த்திக்கேன, இந்த வார்த்திகரோட வார்த்தையினால விருத்தி ஆகிறது, விருத்திகாதேசம் ஆகிறது. அதுதான் ஏன அதனால் அக்ஷௌஹினி இது சப்தா சித்திய. அதனால அக்ஷோஹினி அப்படிங்கிற சப்தம் கிடைக்க வேண்டும் ரூல் பிரகாரம். ஆனால் அதை விட்டு இந்த வார்த்திகரோட வார்த்தைகளினால் அக்ஷௌஹினி அப்படிங்கிறோம். அது எப்படி வருகிறது என்று சொல்லியிருக்காரு. பிரக்ரியா இதம், அதாவது ப்ராசஸ் இந்த மாதிரி. அக்ஷானாம் ஊஹினி, அதுதான் அந்த அக்ஷௌஹினி. இது சஷ்டி தத்புருஷ சமாசம். அக்ஷ பிளஸ் ஊஹினி. So, கிருத்தாதி சமாசாஸ்ச கிருத்து தத்தித சமாசாஹ ச. இது ஏன் வருது? அது வந்து பிராதிபதிகத்துடைய டெபினிஷன். பிராதிபதிக சஞ்ஞா முன்னாடி பிராதிபதிக சஞ்ஞா, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் இது. அர்த்தவத்து அதாத்து அப்பிரத்யேக அப்படின்னு 3 டெபினிஷன் கொடுத்திருக்காரு. அதுதான் பிராதிபதிகம் கொடுத்திருக்காரு. அதோட சேர்த்து கிருத்து கிருதந்தம் தத்திதக தத்திதாந்தம் சமாசம் இதுவும் பிராதிபதிகா அப்படின்னு சொல்றதுக்காக இதை சேர்த்திருக்காரு. சுப்போ அப்படிங்கிறது இந்த இது நாமளும் பார்த்துருக்கோம். ராமஹா அப்படிங்கிற சப்தம் எப்படி வந்ததுன்னா ராமஸ்லேருந்து ராமர் ஆகி அது அப்புறம் ராமஹா அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. ஸோ இந்த சுப்பிரத்யம்லாம் இந்த விசர்க்கம் வர்றதுக்காக ஒரு ரூட் ராமஸ்னாயி ராமர்னாயி அப்புறம் ராமஹான்னு வரும். அதான் நம்ம இந்த ராமா சப்தத்துல பிரதமா விபக்தி படிக்கும்போது அந்த ரூல் பார்த்தோம்னா ஒரு 7-8 ரூல் இருக்கும். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அக்ஷௌ ஹீனி 2 சுழின்னா இருக்கு ஆக்சுவலா. அதுக்கப்புறம்
இது வருது. இது நம்ம நத்தம். இப்படின்னா இக்ஷா இருக்கு, ஷா இருக்கு. நமக்கு தெரியும் இரு, இஷு, ரு இந்த 3 பதங்கள் வந்தால் 2 சுழினா 3 சுழினா ஆயிடும். சோ அதை வச்சு அக்ஷௌஹினி அப்படின்னு ஆகும். இல்ல அங்க ஏன் கொடுத்திருக்காங்கன்னாக்க நார்மலா அது வந்து அசமஸ்த பதம் சமஸ்த பதம் இருக்கு. அசமஸ்த பதம் ஏக பதம்னா தான் வரும். சமஸ்த பதத்துல இந்த ரூல் நாட் அப்ளிகபிள். ஆனா இந்த இடத்துல அது அப்ளிகபிள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த விவதானம் அது எல்லாமே வந்து இட் இஸ் டிஃபரண்ட். நத்தும் ரூல் இஸ் டிஃபரண்ட் ஹியர். தட் இஸ் வை ஹி ஹஸ் given that sutra. அந்த கடைசியில இது கொடுத்துட்டாரு. இந்த வார்த்திகம் applies to only this lone word. that is different. that நத்துவத்துக்கான ரூல் டிஃபரண்ட். இது வந்து அந்த ஒரு பதத்துக்காக தான், இந்த ஒரு பதத்துக்காக தான் இந்த இந்த விதி விலக்கே பண்ணிருக்காரு. அதே மாதிரி இன்னும் அது வந்து சமாசத்துல வர்ற நத்தம் that is a different one. There are two different things there. அந்த 8.4.3 is a different circumstance. Okay. The வார்த்திகம் applies to this one word only. இந்த அக்ஷௌஹினிங்கிற ஒரு வார்த்தைக்காக ஒரு ரூல். ஓகே, அப்புறம் இந்த அக்ஷௌஹினி அப்படின்னா என்னங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பகவத்கீதை படிச்ச இதெல்லாம் தெரியும். So totally it consists of 2,18,700 warriors. அதுதான் ஒரு அக்ஷௌஹினி. பாண்டவர் சைடு 7 அக்ஷௌஹினி நம்பர், கௌரவர் சைடு 11 அக்ஷௌஹினி. அப்புறம் நெக்ஸ்ட் ராத் ஊக ஊட ஊடி ஏஷ ஏஷேஷு. அதாவது இந்த இது திரும்ப இந்த வார்த்தை அக்ஷௌஹினி எப்படி வார்த்தைகத்தினால வந்ததோ அதே மாதிரி இந்த 5 பதம் சொல்றாரு. சோ இந்த 5 பதத்துக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற இது. சோ இந்த 5 + 6 அக்ஷௌஹினி இதெல்லாம் வார்த்திக ரூல். இது வந்து MCQல கேட்க ஞாபகம் சான்ஸ் இருக்கு. எந்த ரூல்னால வந்தது அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்கு. பிர பிளஸ் ஊஹஹ பிரௌஹஹ இதுக்கு அர்த்தமும் சொல்றாரு. லாஜிக்கலி டிரைவ்டு கெஸ். பிர பிளஸ் ஊஹஹ ஆக்சுவலி ஆ பிளஸ் ஊன்னு தான் ஆகும். ஆனால் சிந்தி வரணும். ஆனா இங்க வந்து விருத்தியாகி பிரௌஹஹ ஆயிடுது. பிர பிளஸ் ஊடக அதே மாதிரி பிரௌடக, நிச்சூடு ரோனப்பு அடல்ட் பிரௌட். அதே மாதிரி பிர பிளஸ் ஊடிகி பிரௌடிகி சாமர்த்தியம் பிரௌடு அரகண்ட் ஓவர் ஸ்மார்ட். அப்புறம் குணம் பாதித்வா விருத்தி ஆதேசா பவதி. குணம் வராம விருத்தி சந்தி வருது. பிர பிளஸ் ஏஷா பிரைஷா. பிர பிளஸ் ஏஷ்யः प्रैष्यः सेवकः. अत्र पररूपं बाधित्वा वृद्धिः आदेशः भवति. இதே உதாரணம் மேல பார்த்துட்டோம். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி பூர்வ ரூபம் வரணும். அததான் இது வந்து இதுன்னு சொல்லியிருக்காரு, அப்பவாதம். This வார்த்திகம் applies to the 5 words only. So இதுல கண்டிப்பா MCQ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிர பிளஸ் ஏஷா கொடுத்து பிரைஷா கொடுத்துருப்பாரு, பிரேஷா அப்படின்னு கொடுத்துருப்பாரு. வேற ஏதாவது கொடுத்துட்டு then we might be asked to tick anyone. Next ருதே ச திருத்தீயா சமாசே. அதாவது இந்த சில இது ஜஸ்ட் ஃபார் நம்ம வந்து இந்த சில வார்த்தைக்கு 3ஆம் விபக்தி தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த அலம் சமம் சஹ ராமேண சஹ, அலம் கோலாஹலேன, அலம் குதூஹலேன். அது மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய 3வது விபக்தியினால் வரக்கூடிய விக்கிரக வாக்கியம் இருக்கக்கூடிய சில பதங்களுக்கு எப்படி இந்த ரூல் ருதேச்ச திருத்தீய சமாசே எப்படி ஆதேசம் மாறுது
ரூங்கிற எழுத்து வந்து மூணாவது விபக்தியில வரக்கூடிய பரப்பதம் ருத்தகா ரூங்கிற எழுத்து வச்சுட்டு வரும்போது முன்னாடி திருத்தியா விபக்தியின் அதுதான் யூஸ் பண்ணணுங்கிற இடத்துல வரக்கூடிய அந்த எழுத்து வந்தால் எந்த மாதிரி மாறுங்கிறத சொல்றார். ஒண்ணுங்கள அங்கிறது ஆ அப்படின்னு மாறணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணமும் ரொம்ப அழகா பின்னாடி விளக்குறாரு. ஏன் அந்த ஆறுங்கிற சப்தம் வருது, எப்படி அந்த உச்சாரணத்துல எவ்வளவு இன்ஜினியரிங் இருக்குங்கிறத பின்னாடி சொல்றாரு. அது வரும்போது பார்க்கலாம். சோ இப்ப வந்து திருத்தியா உத்தர பத ரூபேண வித்யமானஸ்ய ருத்த சப்தஸ்ய ருகாரஸ்ய பூர்வ பத அந்தே வித்யமானஸ்ய அ வர்ணேன சஹ. அதாவது பூர்வ பதம் கேன் பி எனி அகாராந்த பதம், எந்த பதமாவும் இருக்கலாம். பட் இந்த ந அப்படின்னு முடியணும், திருத்தியா விபக்தியில இருக்கணும். சோ ஆத்குணஹா இந்த சூத்திரத்தினால வரக்கூடிய குணைக்க ஆதேசம் வராமல் பாதித்வா ஆர் இதி விருத்திகாதேசः பவதி. சோ ஆ வராம ஆ வரும் அப்படிங்கிறது அர்த்தம். உத்தரபதம் ருத இத்தியேவ பவேத். இந்த மாதிரி ருத இந்த ரூ சப்தத்தோட தான் இத்தியேவ இதே மாதிரி தான் பவேத் இருக்கணும். திருத்தியா தத்புருஷ சமாசः அபி பவேத் யதா சுகேன ருதः. சோ இந்த நங்கிற பதம் அந்த சுகேன ருதः இந்த மூணாவது விபக்தி இருக்கு. சுக ருத அப்படின்னு சமஸ்த பதமாகும். சமஸ்த பதத்துல விக்கிர வாக்கியம் அது சமஸ்த பதம் போது சுகர்த்த அப்படின்னு தான் வரணும். ஆனால் சுக் ஆர்த்த அப்படின்னு வரும். பிளஸ் சுப்புங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி விசர்க்கம், அதனால சுகார்த்தஹா அப்படின்னு வருது. அதே மாதிரி பீட பிளஸ் ருத்தஹா, இதுவும் பீடேன ருத்தஹா. அது சமஸ்த பதத்தில் பீடார்த்தா பிடர்த்தஹான்னு வரும், பீடர்த்தஹான்னு வரணும், பீடார்த்தஹான்னு வருது. மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி. திருத்தியா சமாசா நாஸ்தி சேத், இந்த ஒரே ஒரு ரூல்ல அடிச்சுட்டாரு. மூணாவது விபக்தி இல்லைன்னா சேத் இதம் வார்த்திகம் ந ஏவ பிரசஜ்யதே. மூணாவது இது இல்லைன்னா இந்த வார்த்திகத்தோட வார்த்தை உபயோகப்படாது. அத்தஹ ஆத்குணஹ இத்யனேன குண ஏகாதேசக ஏவ பவதி. சோ அப்படி இருக்கு. இந்த இது இல்லாத போது நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தாரு. யதா பரமஸ்ச அசௌ ருதஸ்ச. என்ன இதுல வந்து மூணாவது விபக்தி வரல, வரல, மூணாவது விபக்தி வரல. அதனால இந்த மாதிரி கர்மதாரிய சமாசம் வந்தால் பரம ருத்தஹா அப்படின்னா பரமர்த்தஹா அப்படின்னு வரும் சித்தயதி. ஆனா அதுக்கப்புறம் ஒரு டவுட் கேட்ட போது பரமார்த்தான்னு வருதேன்னு கேட்ட போது நான் அப்புறம் ரெஃபர் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் அது கர்மதாரிய சமாசா வரும் பொழுது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறது அங்க மெயின் கோல் ஆஃப் டீச்சிங் திஸ். திருத்தியா சமாசத்துல மட்டும்தான் அது இந்த மாதிரி வந்து ரொம்ப மைன்யூட்டா அது வந்து எந்த இடத்துல வரும், அது எந்த அர்த்தத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்குது. பரம பிளஸ் அர்த்தம் உத்கிருஷ்டமான அர்த்தம்னு சொன்னோம், அந்த கணத்துல கிடையாது, கர்மதாரிகள் கிடையாது. அது பரமார்த்தம் நீங்க சொன்ன மாதிரி அது பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கான்னு தெரியல, அது பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. பிரவத்சதர கம்பல வசன ருண தசானாம்
ருணே. ஸோ இதுக்கு இதெல்லாம் தனித்தனி பதங்கள். அது பின்னாடி அந்த இதுல எப்படி சந்தி சேர்த்து வரும்போது எப்படி அருக்கு பதிலா ஆர் வரணும் அப்படிங்கறதோட இந்த இது இந்த 5 பிர வத்சர கம்பல வத்ச ருண இதெல்லாம் வார்த்தைகள். வத்சதரஸ்ய ருணம் அப்படின்னா வத்சதர ருணம், வத்சதராருணம்னு ஆயிடும். கம்பலசிய ருணம்ங்கிறது கம்பளாருணம் அப்படின்னு ஆயிடும். வசனசிய ருணம்ங்கிறது வசனாருணம் அப்படின்னு இருக்கும். ருணசிய ருணம் ருணாருணம். இது ரீஃபைனான்சிங் இந்த இது சொன்னாரு. அதாவது ஒரு கடனுக்கு ருணம்னா கடன், ருண விமோச்சன ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நரசிம்மர் மேல ஒரு அழகான ஸ்தோத்திரம் இருக்கு. ஸோ ருணாருணம் அப்படிங்கிறது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அடைக்கிறது. அதுதான் அந்த ருணாருணம். ஏகசிய ருணசிய அப்பநயார்த்தம் அப்பநயனார்த்தம் கிரியமானம் அபரம் ருணம் வித்தியாசம். சௌமியாவும் சொன்னிச்சு. சௌமியா அஸ்மின் தேசே தேமல் வந்திருக்கு. அது என்னன்னு பாருங்க. கழுத்துக்கிட்ட சௌமியா கழுத்துக்கிட்ட எல்லாம் உனக்கு என்னமோ அது என்னன்னு பாருங்கன்னா ஏவமேவ தசார்ணா என்னன்னு தெரியல. அது வந்து தேமல் போன தடவை எம்சிக்யூல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. தசா பிளஸ் ருணா கொடுத்துட்டு நீங்க தான் ஆயின்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, நிறைய இது சாய்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு சான்ஸ் கழுத்து பக்கம்லாம் அரிக்குது. அது அரிச்சுட்டு தான் இருக்கு. நான் கூட பெட்டை மாத்திக்கிட்டு தான் இருக்கேன். அது வாரத்துக்கு ஒரு தடவை என்னன்னு தெரியல. ருணம். ஸோ இந்த ரூ வரும்போது எப்படி நார்மலா பிஹேவ் ஆகாது, அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட இன்ஷார்ட் இது அர்த்தம். நெக்ஸ்ட் உபசர்க கிரியாயோகி. இந்த இதுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உபசர்க்கங்கள் என்பது கிரியா யோகம் கூட சேர்ந்த இதுல தான் அதுல வரும்போது அதுக்கு உபசர்க்கம்னு சொல்லுவோம். அது முதல்ல தான் வரணும். வார்த்தைக்கு இந்த தாத்துக்கு முதல்ல தான் வரணும், பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட டோட்டல் அர்த்தம். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படி ரூல்ல ஹவு திஸ் இஸ் பீயிங் அப்டைன்டு அப்படிங்கிறத. விருத்தி சந்தேகே அப்புறம் ஏக்கம் சூத்திரம் அஸ்தி. விருத்தி ரேச்சிக்கு அப்புறம் ஒரு சூத்திரம் இருக்கு. அஸ்மின் சூத்திரே சஞ்ஞா துவயம் உபயுஜ்யதே. இந்த விருத்தி சந்திக்கு அப்புறம் வரக்கூடிய சூத்திரத்துல 2 சஞ்ஞாக்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. என்ன, முதல் சஞ்ஞா உபசர்க்கம், 2வது சஞ்ஞா நிபாத்த சஞ்ஞா இருக்கு. ஸோ இந்த 2 சஞ்ஞா உபயோகப்படுத்தப்படுகின்றன. அத்தः சஞ்ஞா சூத்திரே திருஷ்டுவா விருத்தி சூத்திரம் திரக்ஷ்யாமः. ஸோ என்ன, இதுக்கப்புறம் இருக்கிற சூத்திரம் இந்த இருக்கு, ஏக்கம் சூத்திரம், இந்த 2 இது சொல்லி இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு பின்னாடி விருத்தி சூத்திரம் இன்னொரு தடவை பார்க்கலாம். இதனால வரக்கூடிய சேஞ்சஸ் ஏதாவது இருந்தாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பிரதமா சஞ்ஞா அஸ்தி உபசர்கா இது. இந்த 2 சொன்னார் இல்லையா, முதல் சஞ்ஞா வந்து உபசர்க்கம் சூத்திரம் உபசர்கா கிரியா யோகே. அதாவது நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பட்டதி அப்படின்னு சொல்லுவோம் கிரியாபதம், பிரபட்டதி அப்படின்னாலும் ஒரே தான். இந்த இடத்துல பிராங்கிறது வந்து உபசர்க்கம். ஸோ இந்த பிர அப்படிங்கிறது வந்து இந்த பட்டத்திங்கிற கிரியாவுக்கு முன்னாடி தான் வரணும் அப்படிங்கிறது ரூல். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப சப்போஸ் இது பாட்டிஷ்யத்தி பிரபாட்டிஷ்யத்தி, அதாவது கிருதந்தம் வந்தா கூட பிரபட்டித்தும் பட்டித்துங்கிறதோட தும்முன் சிப்பத்தையும் சேரும்போது பட்டித்தும்னு வரும். இந்த உபசர்க்கம் அதுலயே நாம சேர்க்கலாம்.
ஸோ அதனால்தான் கிரியா யோகேன்னு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி கிருதந்தமா இருந்தாலும் அதுக்கு இந்த உபசர்க்கம் ஃபர்ஸ்ட்ல தான் போடணும். அதுதான் இந்த இது இதோட அர்த்தம். அனுவிருத்தி பிராதயः பிர ஆதயः அதிகாரः அகடராத் ஏகா சஞ்ஞா ஏகா ராகீஸ்வரா நிபாதாக. இது இன் ஷார்ட் என்ன சொன்னோம்னா, 2 சக்ஞா கொடுத்தோம்னா இந்த இது மாதிரிதான் இந்த திரிபாதி சூத்திரம் எப்படி இது வருதோ அது மாதிரி, நாட் எக்ஸாக்ட்லி தட் வே. இந்த மாதிரி 2 சூத்திரங்கள் இது வந்தா, ஒரு வேர்டுல அந்த 2 சக்ஞாக்கள் வந்தா இந்த அதிகார சாப்டர்ல இந்த 2வது சொன்ன சூத்திரப்படிதான் இது விவரிக்கப்படும். அதாவது சஞ்ஞா சூத்திரம், இது உபசர்க சஞ்ஞா அப்படின்னு தான் இது அறியப்படும். இதுக்கப்புறம் அததான் சொல்லியிருக்காரு. சூத்திர பிரகாரா நிபாத்த சஞ்ஞா, இது முன்னாடி சொல்லிட்டோம். சஞ்ஞா சூத்திரம், நிபாத்த சஞ்ஞான சூத்திரம். 2வது சஞ்ஞா சூத்திரம் உபசர்க சஞ்ஞா. ஸோ இந்த 2வது சொன்ன சூத்திரம் தான் முதல் சர்க்க. இட் வில் பி நோன் பை உபசர்க சஞ்ஞா அப்படின்னு தான் அறியப்படும் அப்படிங்கிறதா இன் ஷார்ட். பிராதிகணே நிர்திஷ்டாः சப்தாः கிரியாயாः யோகே உபசர்க சம்யக்கா பவந்தி. நமக்கு தெரிஞ்சது, நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிர ஆதிகணே என்னது, பிர பரா அப சம் அனு அவு அப்படிங்கிறதான உபசர்க்கம். நமக்கு தெரிஞ்ச 22 உபசர்க்கம் இருக்கு. அததான் he means by பிராதேயா. பிர ஆதேயா is equal to பிர ஆரம்பிய சர்வே 22 உபசர்க்காக என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ ஏதே சர்வே அப்படி சப்தாக கிரியாயாக யோகே திகந்த மாறினல். திகந்தங்கிறதுக்கு தான் பட்டதி அப்படின்னு சொன்னது. தி அப்படிங்கிறது கூட அந்த இது கூட சேருது திகந்தம். அது கூட சேரக்கூடியது அந்த முன்னாடி வரணும். அது பிரபட்டத்தின்னு வரும். இப்போ துமுன் பிரத்யம் வந்தாலும் பிரபட்டித்தும் அப்படின்னு தான் வரணும். இப்போ அனுவர்த்தத்தை அப்படின்னு சொல்லுவோம். அணுங்கிற உபசர்க்கம் முன்னாடிதான் வரணும். அனுவர்த்தித்தும் அப்படின்னு துமுன் சத்தம் சேர்த்தாலும் இந்த அணுங்கிற உபசர்க்கம் இந்த கிரியா யோகத்து கூட முன்னாடிதான் வரணும் அப்படிங்கிறதுதான் இந்த இன் ஷார்ட் இதுதான். ஏதே சர்வேபியः சப்தாः கிரியாயாः யோகே நிகந்தஸ்ய கிருதந்தஸ்ய வா யோகே உபசர்க சம்யக்காः பவந்தி. யதா பிரபததி இத்யத்ர பிர இதி உபசர்கः. இந்த பததிங்கிறது திகந்தம், அது கூட முன்னாடி தான் வருது. பராஜிதः இத்யத்ர பரா இதி உபசர்கः, அதுவும் முன்னாடி தான் வருது. இத்தியாதிகம் இது முதலியவை. Please note that pradayah are called upasargas only when they join with datavaha or kridanta. முன்னாடி சொன்ன உதாரணம் தான். தாத்து கூட சரி கிருதந்தா கூட சேர்ந்தாலும் உபசர்கா, இந்த பரா ப சம் இதெல்லாமே உபசர்க்கம் தான் சொல்றது. ஆனால் 2-3 அழகான உதாரணம் கொடுத்திருக்காரு. எப்படின்னா, இந்த தாத்து கிருதந்தாக்கு ஆ கச்சதி பிரயுஜ்யத்தே, ஆ கச்சதி கச்சதி திகந்த பதம், ஆங்கிறது உபசர்க்கம். பிரயுஜ்யத்தே யுஜ்யத்தே பிரயுஜ்யத்தே பிரணமதி இத்தியாதய. இவைகளுக்கு உதாரணங்கள் தாத்துக்கள் ஆர் கிருதந்தாக்கு. இப்போ வேற இது நமக்கு சொல்றாரு. ஆ ஹிமாலயாத் ஆ சேத்து பரியந்தம் அப்படின்னு நம்ம அந்த பாரத கண்டத்தோட எல்லைகள் சொன்ன ஆ சேத்து ஆ ஹிமாலயாத் அப்படிமோ. அங்க இருந்து இங்க இது வரைக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஆ அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். வார்த்தையில எழுத்து அந்த இடத்துல இது உபசர்க்கம் சில்லறை பணம் கொடுத்துட்டு போங்க. அது இல்லாட்டி நாளைக்கு வாங்கிக்கிறேன் ஐயா டன்னுச்சு.
கொடுக்கணும்னா So, கொடுங்க, இது இல்லாட்டி கூட நாளைக்கு ஒரு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதா வரலாம், MCQ வரலாம். இமாலயத் கொடுத்து உபசர்க்கம் இல்ல இருக்கு ஏதாவது சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிராதய பிர ஆதி அப்படிங்கிற வார்த்தை 2-3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. பிரங்கிற சப்தம் அப்படி அந்த எழுத்து மட்டும்தான் உபசர்க்கம். இப்போ பிராதேகான்னு சொல்லும் போது அதுல அந்த உதாகரண பிர அப்படிங்கிறது உபசர்க்கம் கிடையாது. அது பிர முதலிய உபசர்க்கங்களை குறிக்கிறதுன்னு அர்த்தமே தவிர்த்து அந்த இடத்த பிராதேகான உபசர்க்கம்னு எடுத்துக்க கூடாது. ஸோ இதெல்லாம் தான் அந்த MCQல வரக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், பூவாதயோஹோ ததவஹ द्वितीया संज्ञा अस्ति धातु इति सूत्रम பூவாதயோஹ தாத்தவஹ. இத இன்னும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த ஔபதேசிக தாத்து அத விவரிக்கிறார். ஔபதேசிக தாத்து அப்படின்னா உபதேசிக தாத்துல இருந்து வந்தது ஔபதேசிக தாத்து. அதாவது பாணினியினால் கூறப்பட்ட 2000க்கு மேற்பட்ட தாத்துக்கள். சோ அததான் இது வந்து பூ ஆதயா. அது மாதிரி அது வந்து அத பத்தி இப்ப சொல்றாரு. பூவாதயோஹோ தாத்தவஹ द्वितीया संज्ञा अस्ति धातुः इति. இரண்டாவது சஞ்ஞா. சூத்திரம் பூவாதயோஹோ தாத்தவஹ பதச்சேதः பூ வா ஆதயः பிரதமா பகுவச்சனம் தாத்தவஹ. இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். அனுவிருத்தி நாஸ்தி அனுவிருத்தி சைத்த சூத்திரம் பூவாதயः தாத்தவஹ சூத்திர பிரகாரः संज्ञा सूत्रम्. सो भू इत्यादयः शब्दाः क्रियावाचिनि अर्थे धातु संज्ञकाः भवन्ति. क्रियापदத்தை காரியத்தை குறிக்கக்கூடிய அர்த்தத்தில் தாத்து என்ற சஞ்ஞால வருகின்றன. பூவாதீனாம் சப்தானாம் क्रियावाचिनि अर्थे धातु संज्ञा भवति इति अस्य सूत्रस्य आशयः. सूत्रम இந்த மாதிரி கூறுகிறது. अत्र भूवादीनाम् इत्यनेन भू एदं स्पर्धं गाद् भाद् इत्यादयः प्रायेण 2000 शब्दाः गृह्यन्ते. ஸோ அப்படி சொன்னாலே இந்த 2000 தாத்துவும் வரும். பூவாதய தாத்துன்னு சொன்னாலே அது ஃபுல்லாவே மீன் பண்ற எழுத்து. ஏதேஷாம் சர்வேஷாம் ஆவலி. ஆவலின்னா வரிசை. தீபாவளிங்கிறது ஞாபகம் வச்சுட்டா போதும். தீப ஆவலி தான் தீபாவளி. சோ ஆவலி தாத்து பாட்டः நாம்னா ஞாயத்தே. ஏதே சர்வே தாத்தவாः பாணினினா தாத்து பாட்டே உபதிஷ்டாः சந்தி. இதெல்லாம் பாணியினால் தாத்து பாடத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. அத்தः ஏதே ஔபதேசிக தாத்தவாः इति நாம்னா अपि பிரசித்தாः சந்தி. நமக்கு தெரிஞ்சதுதான் இதெல்லாம். நெக்ஸ்ட், உபசர்காத்ரதி தாத்தோஹு. ஸோ இதானிம் விருத்தி சூத்திரம் பசியாமஹ. இப்ப இந்த 2 பார்த்தாச்சு. விருத்தி சூத்திரம் பசியாமஹ. அது மேல முன்னாடி சொல்லியிருந்தார். இது பார்த்துட்டு அப்புறம் நம்ம விதி சூத்திரம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இதம் சூத்திரம் அஸ்தி உபசர்காத்ரதி धातौ पदच्छेदः उपसर्गात् पंचमी एकवचनं रुधि पंचमी एकवचनं धातौ सप्तमी एकवचनं अनुवृत्ति आत् वृद्धिः. इद संहिता एल्लाम नमक्कु तेरिंजदु. एकः पूर्वपरयोः अनुवृद्धि सहितं सूत्रम्. आत् उपसर्गात् रुधि धातौ पूर्वपरयोः ஏகஹ விருத்தி. அது பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. இது ஒரு மாதிரி புரிஞ்சுட்டோம்னா அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ நாட் டு வரி, நாட் டு. வர்ணந்தாத் உபசர்காத் ருக்கார ஆதௌ தாத்து ரூபே பரே பூர்வ பரயோகோ. இந்த 2 எழுத்து சேர்ந்து ஒரு எழுத்து. ஏகஹ விருத்தி ஏகாதேசா பவதி.
அந்த இது பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது புரிஞ்சிடும். நான் ஒரு தடவை எக்ஸாம்பிளை பார்த்து வரலாம். அவருக்கு கொடுத்த உதாரணத்தை பார்த்து முன்னாடி போனோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பிர பிளஸ் ருச்சதி பிரார்ச்சதி அத ருச்சதி இதி ருச்சம் தாத்தோஹு லட் லகாரஸ்ய ஏகவச்சன ரூபம் ருச்சதி. சோ அது பிரார்ச்சதி. ருச்சதிங்கிறது உபசர்க்கத்து கூட ராங்கிற உபசர்க்கத்து கூட சேரும்போது இந்த அர்ச்சதி இல்ல ஆர்ச்சத்தின்னு வருது. அததான் ஹீஸ் மீனிங். பிரார்ச்சதி லட்லகாரம் வரும்போது பிரார்ச்சதி அப்படிங்கிறோம். பரா ருணதி ருணாதி பரார்ணாதி. So the runati is ru dhatohu latlakarasya ekavachanasya rupam asti. Appa plus rudnoti aparnoti. அத்த ருத்னோதி அப்படின்னு தான் இது லட்லக்கார ரூபம். ஆனால் இந்த அப்பங்கிற உபசர்க்கம் செய்யணும் இந்த ஆகாரம் ஆகிடும். அததான் இந்த ஒரு 7-8 உதாரணம் கொடுத்திருக்காரு. இப்ப இந்த முதல் பக்கத்துல இதை படிச்சோம்னா கொஞ்சம் இந்த இது புரியும். சாரி. அவர்ண அந்தாத் உபசர்காத் ருக்கார ஆதௌ தாத்து ரூபே பரே. அதாவது அவர்ண முடிவு எழுத்து முடிவுடைய உபசர்க்கங்கள் ருக்கார ஆதௌ தாத்துரூபே ருக்காரம் இருக்கக்கூடிய தாத்துரூபே அதுக்கு வந்தால் அந்த ரெண்டுக்குள்ள ஒண்ணு ஏகஹா ஏகஹ விருத்தி ஏகாதேசஹ பவதி. எப்படின்னா பிர பிளஸ் ருச்சதி அது வந்து இப்பு இரு ஆ பிளஸ் ஊங்கிறது பிரார்ச்சதி அப்படின்னு ஏகாதேசா பவதி. அதுதான் இந்த இதுல சொல்றது. அவர்ணாத் உபசர்காத் ஹஸ்வ ருகாராதவும் தாத்துரூபே பூர்வபரேயோகோ ஆத்குணா இத்தியனேன. இந்த ஆத்குணாலாம் திரும்ப திரும்ப சொல்றேன். நமக்கு அந்த சூத்திரம் ஞாபகம் இருக்கட்டும்னு. இந்த குணேக தேசம் இல்லாம பிரகிருத்த சூத்திரேன அருன்னு வரக்கூடியது ஆறுன்னு வருது. விருத்தி ஏகாதேசக விதியத்தை. அதான் இன்ஷாத்து. அப்புறம் அதை படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இது நம்ம இந்த எக்ஸாம்பிளை பார்த்தாலே புரியும். அவ பிளஸ் ருணோதி அவர்ணோத்தின்னு தான் வரணும். ஆவர் நீதி சாரி கொஞ்சம் இது அவார்நூத்தி இந்த இது எக்ஸாம்பிள நம்ம படிச்சிடலாம் தனியாதுல. இந்த லாஸ்ட் பேஜ்ல ஏன் இந்த மாதிரி சொல்லணுங்கிறதுக்கு அழகான எக்ஸ்பிளனேஷன். அதாவது நமக்கு இந்த அதை அப்படியே படிக்கிறத விட நான் வந்து ஷார்ட்டா சொன்னேன்னு புரியும். நமக்கு தெரியும் இந்த வரும்போது உரன்ற பிறகா யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த இது வரும்போது நாம வந்து இந்த வாட் இஸ் தட் இ உ வரும்போது வேற சூத்திரம் யூஸ் பண்ணுவோம். அதுதான். ஸோ இது இந்த மாதிரி ஆகார ஏ ஐகார ஔகாரானாம் விருத்திரேச்சித்தேன. இது வந்து அவர் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த உச்சாரண ஸ்தானம் இருக்கு அப்படிங்கிற படத்தை பார்த்தோம்னா இது புரியும். ஏன்னா அ ஆ அப்புறம் இந்த ரு அப்படிங்கிற எழுத்துக்கு அருன்னு வந்தால் ஆறுன்னு வரும்போது ஆறுன்னு சொல்றது அந்த ஓஷ்டவ் தாளு இந்த ரெண்டு தான் நார்மலா காரணம். ஆனால் இந்த ஆறுன்னு சொல்றதுனால மூர்தா பக்கத்துல அதாவது வாய்க்கு பின்பக்கம்
கண்டாங்கிறது கீழே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மூர்தா பக்கத்துல வர்றதுனால ஆறுங்கிறது தான் சௌகரியமா இருக்கும். அதனாலதான் இந்த இதுல சொல்றாரு, அத்தஹ ஆவர்ணாத் ரூவர்ணே பரே உபயோஹு கேவலம் ஆ இதி ஆதேசः கதாபி ந ஏவ பவதி அபிது. நார்மலா வராது. ஆனால் அபிது ஆரிதி ரேபः பிரயுக்த ஆதேசः ஏவ சம்பவதி. अस्मिन् आदेशे विद्यमानस्य आकारस्य उच्चारणस्थानम् इन्தான் in short. அஸ்மின் ஆதேசே இந்த மாற்றத்தில் காணப்படுகின்ற ஆகாரத்தினுடைய உச்சாரணஸ்தானம் கண்டஹ. ரேபஸ்ய உச்சாரணஸ்தானம் ச மூர்தாஹ. அத்ர ஸ்தான சாதர்மியம் எது உச்சாரணஸ்தானத்தில் அருகருகில் வருகின்றனவோ அப்பி சித்தயதி. சோ அதுதான் ஆறுன்னு மூர்தாக்கு ஷிஃப்ட் ஆகிற காரணம். நமக்கு சொல்றதுக்கோ படிக்கிறதுக்கோ இட் இஸ் மோர் ஈஸி அண்ட் லுக்ஸ் டெஃபினட்டா ரீசனபிள். இந்த உருன்ற பரஹா இந்த ரா கூட சேரும் போது ஆறுன்னு சொல்றது மூர்தா. ஏன்னா ஓஷ்டவ் இல்ல, இது இல்ல. ஓஷ்டவ் ரொம்ப தூரமா போயிடுறது, தாழ்வு ரொம்ப தூரமா, அதை விட மூர்தா பக்கம். சோ அதனால ஸ்தான சாதர்பியம் அப்பி சத்தயதி. அத்தஹ அவர்ணாத் ரூவர்ணே பரே ஆர் இத்யேவ விருத்யேகாதேச ரூபேண விதீயத்தே. அதனால்தான் இந்த ஆறுன்னு பாணினி விருத்தியா பண்ணிட்டார். அத சோ எப்படி வார்த்தை சொல்றதுக்கு நல்லா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், கேட்கறதுக்கு இதாகவும் இருக்கணும், மீன் கட்டோரம் இல்லாம ஸ்மூத்தாவும் இருக்கணுங்கிறதுக்கா ஆறு பண்ணிட்டார் அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஏதாவது எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் இப்ப எக்ஸாம்க்கு இருக்கா மகோதியா? இந்த இப்ப லாஸ்ட் டைம் இது முடிச்ச வரைக்கும் உண்டு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அது சொல்லல. இந்த 7 வரை ஒரு எக்ஸாம் கொடுத்துட்டோம். அது போர்ஷன் கிளியரா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அச்சந்தின்னே சொல்லிட்டாரே மகோதியா, அச்சந்தி அப்படி சொல்லிட்டாரு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் எடுத்துக்கணும் இல்லையா? இருந்தா கூட நான் அதான் அன்னைக்கு இந்த 8, 9 பார்த்தாலே அது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ்ல, அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சோ இந்த 7 சூத்திரத்தை அப்படியே கொடுத்திருக்காரு இந்த 8வது இதுல பிரசன்டேஷன்ல. சோ அதை பார்த்தாலே அச்சந்தி கவர் ஆன மாதிரி தான் வரணும். இந்த நவமகால புனஸ்மாரணம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வரிசையா ஈகோ ஷஷ்டி ஸ்தான யோகே, அது விபக்தியோட அர்த்தம் தஸ்மின் தான் நிர்திஷ்ட பூர்வசேக அதெல்லாம் சொல்லி ஜலாம் ஜசி சம்யோகாந்தர சம்யோகாந்தரஸ்ய லோபா எல்லாமே. ஆமா, இந்த இத மட்டும் படிச்சிருந்தாலே அதுவும் நமக்கு ரிவைஸ் ஆன மாதிரி வரும். ஓகே. சம்பத் மகோதயா, எனிதிங் யூ வாண்ட் டு ஆட்? விளக்கேத்தணும். இல்லம்மா, இருக்கிறவங்க இருங்க. 6:31 போட்டுருங்க. ஓகே. சோ இதுல முக்கியமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது 34வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு மொத்தம் 5 சூத்திரம் தான் நமக்கு இருக்குதுல. இவ்வளவு நேரம் பேசுனது நீங்க லகு சித்தாந்த கௌமுதி பாத்தீங்கன்னாக்க 34வது சூத்திரம் ஏததி ஊட்சு. அதுக்கு 4 வார்த்தைகள் 5 வார்த்தைகள், அதுல 4 வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அச்சோகினி ஒரு வார்த்தையும்,
பிராத் ஊஹ ஊடக ஒண்ணு, ருத்தேச்ச திருத்திய சமாசே, அப்புறம் பிர வத்சர கம்பல, இது நாளும் வந்து அந்த ஏத் ஏததி ஊட்ஸோட சேர்ந்து வந்துடும். அது முடிஞ்சா உபசர்கா கிரியாயோகம், இது வந்து ஒண்ணுமே கிடையாது, பாக்குறதுக்கு நாடா இருக்கு. உபசர்கா கிரியாயோக பூவாதேய தாத்தவ உபசர்கா திருதி தாத்தவ். இந்த உபசர்கா திருதி தாத்தவ் தான் சொல்ல வந்தாரு. ஆனா உபசர்க்கம்னு என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக he was forced to give other two things. பூவாதேய தாத்தவ இங்க திகந்தத்துல வரணும், இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. இது சொல்லணுன்றதுக்காக, சம்யா சொல்லணுன்றதுக்காக பூவாதேய தாத்தவ உபசர்கா கிரியாயோகி. சோ அதுல ஒன்றும் நமக்கு வந்து பெரிய சாராம்சம் எதுவும் கிடையாது, தெரிஞ்ச விஷயமே தான். உபசர்கா திருதி தாத்தவ் அங்கதான் வந்து சூத்திரமே இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையான சூத்திரம் நமக்கு இனிமேதான் நடத்த போறாரு. ஏங்கி பரரூபம். ஏங்கி பரரூபம் தெரிஞ்சாதான் இது வர முடியும். ஏன்னா ஏங்கி பரரூபத்தினுடைய அபவாதம் தான் இது. சோ ஏங்கி பர உப பிளஸ் பிரா பிளஸ் ஏஜதி என்ன வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரா பிளஸ் ஏஜதி. இப்ப இது ஒரு நடத்தின இதை வச்சு நம்ம சொல்லணும் கரெக்டா. சோ ஆக்சுவலி வந்து பிரேஜத்தின்னு இல்ல பிரேஜத்தின்னு வருவாங்க. பூர்வபரயோக ஏக பரரூபம், அகாரம் ஏகாரம் ரெண்டும் சேர்ந்து ஏகாரம் தான் நிற்கும். ஓஷதி உபோஷதி, அகாரம் ஓகாரம் சேர்ந்து வெறும் ஓகாரம் மட்டும் நிற்கும். சோ இதுதான் மெயின் சூத்திரம். This so again the sutra sankhya அதெல்லாம் பார்த்தா they can go into lot of other discussions. We can do that, but எக்ஸாமுக்கு அவ்வளவுலாம் தேவையில்லை. அது 6.1.94 அது. பட் ஏததி வூட்ஸ் வந்து 89. சோ 89க்கு முன்னாடியே வந்துருது. சோ அதுல வந்து என்ன சொல்லிருக்காரு, இந்த மாதிரி வந்து அவர்நாத் ஏஜாதவ் ஏததி ஊட்சு இப்படி வந்துனாக்க அங்க நம்ம வந்து விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது ஏன் சொல்றாருனாக்க நம்ம நார்மலா அப்படிதான் பண்ணுவோம். ஏன் சொல்றாரு, மெனக்கெட்டு சொல்றாரு அப்படின்னாக்க இதுக்கு நடுவுல ஏங்கி பரரூபம் வந்திருக்கு. நடுவுல வந்திருக்குன்னா don't go by the number, but அதனுடைய அதிகாரம் அப்படி இருக்கு, அதனுடைய பிரசக்தி இருக்கு. ஏங்கி பரரூபம் பிளஸ் ஏஜதி. சோ அதுக்கு அபவாதம் சொல்றதுக்கு வந்தவர் தான் இந்த ஏததி ஊட்சு சொல்ல ஆரம்பிச்சாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் அதுல ஒரு 4 வார்த்தைகள் வந்து அந்த அச்சோகினி மாதிரி, அச்சோகின்னு ஒரே ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தை அவர் கேள்விப்பட்ட உடனே இந்த ஒரு வார்த்தைக்காக வந்து நம்ம திருப்பி பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ஊஹக ஓடக இது எல்லாமே வந்து எக்ஸப்ஷன்ஸ்ல வந்துட்டே இருக்குது. சோ இந்த பிர வத்சர கம்பல வசன இது எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காரு. சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டோம்னா ஆக்சுவலி இஃப் யூ லுக் அட் லகு சித்தாந்த கௌமுதி அந்த வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா 34வது நம்பர் ஏததி வூட்சு ஒரு கிரமம் பிபிடி பிடிஎஃப் என்ன போட்டிருக்கோ அதுபடி படிக்கிறது. நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு இதெல்லாம் தரவா இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் ஒன் பிளேஸ் ஏததி வூட்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க அதுலயே உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்துருது. சோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா இந்த பரரூப சந்தி வந்து அவரு நான் இனிமே நடத்த போறேன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். ஐ எம் நாட் வெரி ஷூர். பூர்வ ரூபம், பரரூப சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, அது பேர் என்ன பிரகிருதி பாவ சந்தி, இதெல்லாம் இனிமே நடத்த போறேன்னு சொன்னாரு. டி சம்யான்னு ஒண்ணு இருக்கு, ஓமாங்கோஸ்ட், இதெல்லாமே வந்து இந்த லகு சித்தாந்த கோமிதில வர அச்சந்திலே இவ்வளவு இருக்குது. சோ இப்போதைக்கு வந்து இவ்வளவு நம்மளுடைய இந்த பிபிடில வந்த எல்லா விஷயமே அந்த பரரூப சந்திக்கு அபவாதம் வந்த ஏததி ஊட்சு என்ற விஷயமும் உபசர்கா கிரியாயோகன்றது வந்து உபசர்கா ருத்தி தாத்தவ். அந்த ருத்தி வந்து ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ருத்தின்றது வேற, ருணம்ன்றது வேற. ரு ஆதோ அது அவர்நாத் உபசர்காத்து, ருகாராதோ தாத்தவ். அதுலதான் நமக்கு வந்து ரிச்சத்தின்னு வரதுல ருகாராதவ் தாத்தவ். ருணன்றது வேற சப்தம். சோ அது ரெண்டும் நம்ம டிஸ்டிங்விஷ். நீங்க பிபிடியை திருப்பி பாருங்க, whatever you are comfortable with, but basically it is one sutra only. ஏததி வூட்ஸ்ன்ற ஒன்றே ஒரு சூத்திரத்துல எல்லாமே அது வந்துருது. If you want to read few lines and remember, then that will be the best way. லகு சித்தாந்த கௌமுதியினுடைய இந்த சுதா டீகான் இருக்கு நம்மளுடைய வெப்சைட்ல, அது பேர் என்ன, அஷ்டாத்தியாயி ஆப்ல. அஸ்து. சோ இப்ப இதுக்கு நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி வேற எதுவும் கிளாஸ் வைக்க வேண்டியது இல்லைல்ல.
எல்லாம் முடிச்சாச்சு இல்ல? லாஸ்ட் கிளாஸ் நடத்தினா அது நடத்து, அதுவும் பார்த்தாச்சு. குமார சம்பவம் ஃபுல்லா நிறைய பேர் பார்த்துட்டோம் டீடைல்டா. எக்ஸாமும் நல்லா படிப்போம். சுபாஷயாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். சாந்தி மந்திரம். சாந்தி மந்திரம் ஜெயந்தி மாதா சொல்லிடுங்க. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् तत्सत्. தன்யவாத. இருக்கிறவங்க எடுக்கலாம். இந்த இது மட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏ தேர்தல் யூஸ்ல வேற டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுப்போம். தன்யவாத. தன்யவாத. யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். தன்யவாத. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. வாட்ச்.